வந்தவங்க எல்லாருமே முரட்டுத்தனமான ரவுடிங்க. அவங்களாம் அடிச்சாங்கன்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவங்கள விரட்டி அடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அட என்ன தம்பி, நீங்க உறவுங்கிறது உடம்புல இல்ல, மனசுல தான் இருக்கு. எங்க கூட இருக்கிறவருக்கு ஆபத்துனா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் களத்துல இறங்கி அவனுங்களை ஓட விட்ட பாத்தீங்களா? மகா, அஸ்வின் என்ன அடிக்கிறப்ப என்னை அறியாம என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுமா. என்னோட வாரிசு மகாதான்னு சொன்னம்மா. எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு கம்பெனி உன் பேர்ல எழுதி வச்சுட்டு அடுத்து என் பேர்ல இருக்கிற பாதிய உன் பேருக்கும் மீதியை நமக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த இல்லத்துக்கும் எழுதி வைக்க போறோம்மா. சார், ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியை கொடுக்கறதையும் அஸ்வினால பொறுத்துக்க முடியல. வாரிசு, சொத்து இதெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? நான் உங்களை அப்பாவா நினைக்கிறதுக்கு நீங்க என் மேல காட்டுற அன்பு ஒண்ணு போதும். எவ்வளவு நல்ல மனசுமா உனக்கு. ஆனா அஸ்வினுக்கு அது கொஞ்சம் கூட இல்ல. குழந்தை இல்லைன்னு வேண்டி தவமிருந்து பெத்த புள்ளமா. அவனை எப்படிலாம் வளர்த்தன் தெரியுமா? ஆனா அவன் எனக்கே எமனா வந்துட்டானேம்மா. கார்மெண்ட்ஸ் உன் பேருக்கு எழுதி வைக்கிற வரைக்கும் என் உசுரை பறிச்சிடக்கூடாதுன்னு நான் தினம் அந்த சாமியை வேண்டிட்டு இருக்கேம்மா. சார், ஆனா கார்மெண்ட்ஸ் தான் பேருக்கு மாத்தி வேற ஆளுங்களை போட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு சார் அஸ்வின். நான் கோர்ட்ல சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் தலைகீழா மாறிடுமா. இதோ இன்னைக்கு என்ன அடிச்சு கொல்ல பார்த்தானே, கோர்ட்ல நான் இதை கூட சொல்லுவேம்மா. இத்தனை காலமா கம்பெனிக்காக உழைச்ச மகாவுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் கார்மெண்ட்ஸை மகா பேருக்கு எழுதி வைக்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல கம்பெனி எப்படி வழி நடத்தணும்னு எனக்கு சில ஆசைகள் இருக்கு. அதை மகாவால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அதுக்காக தான் இந்த பொறுப்பை மகா கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேம்மா. உங்க ஆசை என்னன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கலாமா சார்? சொல்றேன். நம்ம கம்பெனில ரொம்ப காலமா வேலை பார்க்குற எந்த ஒரு ஸ்டாஃபையும் அவங்க பண்ற சின்ன சின்ன தப்புகளுக்காக வேலையை விட்டு தூக்கிடக்கூடாது. கம்பெனி வளர்றப்ப ஃப்ரெஷருக்கும் வேலை கொடுக்கணும். ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்கறோம்னா 50 குடும்பத்தை வாழ வைக்கிறோன்னு தான் அர்த்தம். வெறும் லாபம் சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு நிறுவனமா அதை நினைக்காம வேலை பார்க்குற எல்லாரும் தன்னோட சொந்த கம்பெனியா நினைச்சு அதை மேல மேல வளர்த்து கொண்டு போகணும். நிச்சயமா இதை என் பையன் செய்ய மாட்டான், ஆனா மகா செய்வா. அதனாலதான் நான் கார்மெண்ட்ஸை மகா பேருக்கு எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். மகா கண்டிப்பா உங்க ஆசையை நிறைவேற்றுவாங்க சார். அதனால எப்படியாவது கார்மெண்ட்ஸ் கம்பெனியை உங்க பையன் கிட்ட இருந்து மீட்டு மகா பேருக்கே எழுதி கொடுத்துருங்க சார். கண்டிப்பா நடக்கும் தம்பி. மகா, அப்புறம் எனக்கு இன்னொரு வேண்டுகோள்மா. சொல்லுங்க சார். நான் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் மகளாந்து நீதாமா எனக்கு கொல்லி போடணும். ஐயோ சார், சார் என்ன சார் இப்ப எதுக்கு சார் இந்த பேச்செல்லாம்? நல்ல ஆரோக்கியத்தோட இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப நாள் இருப்பேன்னு எனக்கு தோணல. அதனாலதான் இப்பயே சொல்லிடுறேன், எனக்கு நீதாமா கொல்லி வைக்கணும். சார், மகா, அஸ்வினுக்கு இப்போ சார் இங்க தான் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அதுவும் நல்லது இல்லை தானே? ஆமா, இந்த நேரத்துல சார் எப்படி கூட்டு போறது? அதுவும் இல்லாம இப்ப நம்ம வெளியே போனா அவனுங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவானுங்களே. ஃபாலோ பண்ணட்டும். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். நல்ல ஐடியா மகா, அப்படியே பண்ணிடலாம். சார், உங்களுக்கு ஓகே தானே? போலாம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. சரிங்க சார். நீ எங்க கூப்பிட்டாலும் நாங்க வருவோம்மா.